தங்கம் அதாவது தங்கத்தை நாம் தானம் செய்தோம் என்றால் எத்தனை பிறவிகள் நாம் முயற்சி இல்லாத சோம்பேறிகளாக பயம் அறியாதவர்களாகவும் மூடர்கள். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். தங்கம் அதாவது தங்கத்தை நாம் தானம் செய்தோம் என்றால் எத்தனை பிறவிகள் நாம் எடுத்து வந்தாலும் அந்த புண்ணியம் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03, சூரிய அஸ்தமனம் 7:21. இன்றைய திதி தேய்பிறை தசமி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 11ஆம் தேதி அதிகாலை 3:38 முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. உத்திராட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:51. அதன் பிறகு ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:04 8:36 வரை. அதன் பிறகு காலை 10:08 11:10 வரை. மத்தியான வேளையில் 2:45 4:17 வரை. மாலை வேளையில் 5:19 6:20 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:13 2:45 வரை. யமகண்ட நேரம் காலை 8:36 10:08 வரை. கூலிகன் காலை 11:40 மதியம் 1:33 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 10:46 சந்திராஸ்தமம் முடிவடையும். தொடர்ந்து நம்ம ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு பயம், மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு தாமதம், கும்ப ராசிக்கு பாசம், மீன ராசிக்கு சிக்கல். தொடர்ந்து நம்ம இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். புதன் ஓரை காலை 7:04 8:05 வரை. சந்திர ஓரை காலை 8:05 9:07 வரை. குரு ஓரை காலை 10:08 11:10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:13 2:14 வரை. புதன் ஓரை மதியம் 2:14 3:16 வரை. சந்திர ஓரை மதியம் 3:16 4:17 வரை. குரு ஓரை மாலை 5:19 6:20 வரை. இன்று நம்ம கிரகங்களின் ஆட்சி உச்ச பலன்களை பார்ப்போம். இன்று இறுதியாக நாம் கேது பகவானை பற்றி பார்ப்போம். இவர் இயற்கையில் சுபர் அல்ல. பார்ப்போம் இவர் என்ன செய்கிறார் என்று. சரிங்களா? அதாவது கேது உச்சம் பெற்றால் வைத்தியன் என்றால் இவர்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். வைத்தியர்களாக உருவாகுவாங்க. வாய் பேச்சு திறமையாளராக இருப்பார்கள். ஞானம் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். பெரிய நோக்கம் இருக்கும். பெரும் நடத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆயுள் வேதம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். மருத்துவம், விஷப் பொருட்களின் மூலம் தன வருவாய் உடையவர்களாகவும், சந்தான பலம் மிக்கவர்களாகவும், கோபியாகவும், முயற்சி மிகவும் உடையவர்களாகவும், ஜோதிடம் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஞானம் சம்பந்தம் கேது ஞானத்திற்குரியவர் அல்லவா? அவர் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் இப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து அவர் நீச்சம் பெற்றால் என்ன நடக்கும் என்றால், சிந்தனா சக்தி குறைவாக இருக்கும். முடக்குவாதம் உடையவர்களாக இருப்பார்கள். முயற்சி இல்லாத சோம்பேறிகளாக, பயம் அறியாதவர்களாகவும், மூடர்கள் மூளை பலம் இழந்தவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து நட்பு பெற்றால் திடகாத்திரமான தேகம் உடையோர், மந்திரம் அறிந்தோர், மற்றவருக்கு உபகாரி மற்றும் வனாந்திர வாழ்க்கை விரும்புவார்கள். காட்டில் வாசிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மரகதக்கல் வியாபாரிகளாகவும் இருப்பார்கள். தாது பொருட்கள் மூலம் இவர்களுக்கு வருவாய் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பகை பெற்றால் நல்ல பண்பு குறைந்தவர்களாகவும், நீச்சல் கலையில் தேர்ச்சி உடையவர்களாகவும், நன்றி இல்லாதவர்களாகவும், தூக்கம் குறைந்தவர்களாகவும், குறைவுள்ள வாழ்க்கையே உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பலன்கள் எல்லாம் எல்லா கிரகத்திற்கும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம்.
எது எப்படி இருந்தாலும் அவரவர் ஜாதகத்திற்கும் அவரவர் தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்றவாறு அவரவருடைய ஜாதகத்திலே இந்த கிரகங்கள் என்னென்ன இடங்களிலே அமைந்து இருக்கிறது, எந்த ராசி கட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு உகந்தவையாக இருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் இந்த பலன்களை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். இது பொதுவாக இருக்கும் பலன்கள் ஆகும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.